கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருந்தால் நமக்கு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் பார்க்கும் பொழுது நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் விதைப்பது தீமையாயிருந்தால் அறுப்பதும் தீமையாயிருக்கும். நாம் விதைப்பது நன்மையாயிருந்தால் நாம் அறுப்பதும் நன்மையாயிருக்கும். அதனாலே நிச்சயமாய் நாம் நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாய் தாப்பன்மார்கள், மாமனார், மாமியார், நாத்தனார், நம் குடும்பத்தை சேர்ந்த கணவனை சேர்ந்தவர்கள், மனைவி சேர்ந்தவர்கள் எல்லார் மேலும் நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இரக்கத்தை தருவார். அவரிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெறுவோம். நாம் காண்கிற சகோதரனிடத்திலே கடினமாய் இருந்தால் நிச்சயமாய் நமக்கும் தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்காது. நாம் எதை செய்கிறோமோ அதே நமக்கு கிடைக்கும். அதனாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரிடத்திலும், நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே, நம்முடைய சொந்த பந்தங்களிடத்திலே, நம்முடைய சபையாரிடத்திலே, எல்லாரிடத்திலும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி நேசிப்போம். நிச்சயமாய் தேவன் நமக்கு இரக்கம் செய்வார், நம்முடைய குடும்பங்களுக்கு இரக்கம் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.